Today my topic will be strange love. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு அந்நிய அன்பு. I would like to deal with this in 3 levels. இதை குறித்து 3 படிகளில் நான் உங்களுக்கு விவரிக்கும்படி விரும்புகிறேன். One is the common level which most people face. ஒன்று எல்லாருமே சந்திக்கிறதான ஒரே விதமான அடிப்படையான ஒன்று. Any kind of an illicit or wrong relationship that one human being has with another is called strange love. எந்த விதமான ஒரு தவறான சரி சட்டத்திற்கு அப்பாற்பட்டதான விதத்தில் ஒரு மனிதன் இன்னொருவரை நேசிப்பானேயானால் அதுதான் அந்நிய அன்பா இருக்கிறது. It can be with the opposite sex, it can be with the same sex also. அது எதிர்மறையான நபரோடு கூட இருந்தாலும் சரி, அது தன்னோடு கூட சேர்ந்திருந்த நபரோடு கூட இருந்தாலும் சரி. It can be a male with a female, it can be male with male, female with female. These are all strange loves. ஒரு ஆண் பெண்ணோடு கூடவோ அல்லது ஒரு ஆண் மற்ற ஆணோடு கூடவோ அல்லது ஒரு பெண் மற்ற பெண்ணையோ அதிகமாக நேசிப்பானேனால் அது அந்நிய அன்பாக இருக்கிறது. These are sometimes so powerful that we know we are going to hell and still we cannot resist it. இது மிகவும் வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறதான ஒரு காரியம். இது கண்டிப்பாக நம்மை நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும் என்று நன்றாக அறிந்திருந்தாலும் கூட அதை எதிர்க்க முடியாத அளவிற்கு அது அவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. There are different periods where the church gets attacked by these powers. இப்படிப்பட்டதான வல்லமைகளினாலே சபையானது பல காலங்களிலே சந்திக்கப்பட்டிருக்கிறது. In Proverbs chapter 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், there's a woman, she's called the strange woman. ஒரு அந்நிய ஸ்திரீ, பரஸ்திரீ என்கிறதான ஒருவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். I think it is in verse 5 or 6. Please read that. 7ஆம் அதிகாரம் 5 அல்லது 6ஆம் வசனம். ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் அடுத்து அது முந்தின வசனம். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. Here you read of a woman, she's called a strange woman. இங்கே பரஸ்திரீ என்பவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். What's her work? அவளுடைய வேலை என்ன? Her work is to seduce, to deceive. அவளுடைய வேலை என்னவென்று கேட்டால் இச்சக வார்த்தைகளை பேசி அவர் எப்படி மயக்குவதுதான் அவளுடைய வேலையாயிருந்தது. The writer is not really speaking about a woman, it's speaking about an evil spirit. இங்கே எழுதினதான அந்த எழுத்தாளன் அந்த ஒரு ஸ்திரீயை குறித்து அவர் பேசவில்லை, மாறாக ஒரு பொல்லாத தீங்கான ஆவியை குறித்து அவர் இங்கு பேசுகிறார். This is not applicable only to males, it's applicable to both sexes. இது ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் உரியதாயிருக்கிறது. So anything that that steals your heart in an illicit or wrong relationship is strange love. எந்த ஒரு காரியமும் தவறான சட்டத்திற்கு விரோதமான மாறான ஒரு அன்புக்கு உங்களை நடத்தி செல்லுமானால் அதுதான் அந்நிய அன்பாயிருக்கிறது. If you keep reading on in that chapter, அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே என்றால், King Solomon says, one day I was looking out of the window in my house. சாலமோன் ராஜா சொல்லுகிறான், ஒரு நாள் பலகனி வழியாய் நான் நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். I saw a group of people who are called simple ones. நான் ஒரு சாதாரண ஜனமாகிய பேதைகளாகிய ஒரு கூட்ட ஜனத்தை நான் அங்கு பார்த்தேன். That means they don't have a shrewdness or wisdom in them. அவர்களுக்கு விவேகம் காணப்படுகிறதில்லை. Let me tell you, people who do not have God to exhort them, they are all simple ones, no matter how highly educated they might be, no matter how old they might be. எவ்வளவு வயது நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை அவர்கள் அறியாத பட்சத்திலே they can have no help from anywhere else. அவர்களுக்கு வேறு ஒருவரிடத்திலிருந்தும் ஒரு உதவியும் அவர்களால் பெற முடியாது. God is the only source of help in this regard. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தேவன் ஒருவர் மாத்திரமே உதவக்கூடியவராயிருக்கிறார். This strange woman or the spirit of Jezebel, the spirit of lust, the spirit of fornication has made so many great people fall. இந்த இச்சையின் ஆவி, இந்த பரஸ்திரியின் ஆவி, இந்த அந்நிய அன்பின் ஆவி, இந்த விபச்சாரத்தின் ஆவியானது
பெரிய பெரிய ஜனங்களையும் அது தள்ளக்கூடியதா இருக்கிறது. She swallowed the souls of not thousands, not lakhs, but crores. அவள் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை விழுங்கியவளால் அல்ல, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை விழுங்கியவளாக அல்ல, மாறாக கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை அவள் விழுங்கியவளாக காணப்படுகிறாள். There are so many educated people, big scientists, politicians, beauticians and people of high eminence, but they all fall before this. அநேக பெரிய ஜனங்கள், பெரிய ஞானிகள், அழகு நிபுணர்கள், அறிவியல் நிபுணர்கள் எல்லாரும் உண்டு. அவர்கள் எல்லாரும் இவளுக்கு முன்பாக விழுந்து போகிறார்கள். So they are all called simple. அவைகள் தான் பேதைகள். Now Solomon was looking through the window. இப்பொழுது சாலமோன் ராஜா அந்த ஜன்னல் வழியாக நோக்கி பார்க்கிறான். Amongst those simple people, he says, I saw a young man void of understanding. அங்கே அந்த பலகனி வழியாக நோக்கி பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த பேதைகளின் கூட்டத்தின் மத்தியிலே ஒன்றும் அறியாத ஒருவனை நான் கண்டேன். எப்படி இருக்கு அந்த வசனம்? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஒரு வாலிபர் பலகனி வழியாக பார்த்தபோது பேதையார்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். I saw a young man void of understanding. ஒரு புத்தியின வாலிபனை கண்டேன். What did he do? அவன் என்ன செய்தான்? He went by her house, the house of that strange woman. அவன் அந்த பரஸ்திரியின் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். Sometimes what do we do? சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? We know we should not do certain things. சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று நமக்கு நன்றாகவே தெரிகிறது. Part of us says it is wrong, we should avoid it. நம்மில் ஒரு பகுதியானது நம்மை பார்த்து சொல்கிறது, அது தவறு, நீ அதை செய்யக்கூடாது. But part of us still wants it. ஆனால் மறுபகுதியான நமக்குள்ளே மற்ற ஒரு பகுதி அதை எப்படியாகிலும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும்படி ஆசைக்கிறது. So when half of us wants to avoid it and half of me or half of an individual wants it, then what do we do? நமக்குள்ளே இருக்கிறதான அந்த அரை பகுதி வேண்டாம் என்றாலும் மற்ற அரை பகுதியான நாமே அது வேண்டும் என்றால் என்ன செய்வது? We have to compromise. எங்கே ஒரு இடத்தில் நாம் அதனோடு கூட நிகராக வேண்டியதாக இருக்கிறது. So the young man void of understanding, half drawn, half yielding. Now what is he doing? He says, I'm not going inside the house, I'm going by the house. இந்த புத்தியின வாலிபன் அவனுக்குள்ளாக இருக்கிறதான அந்த பாதியான சுயம் சொல்லுகிறது வேண்டாம் என்று சொல்கிறபடினாலே, மற்றொரு பாதி வாஞ்சிக்கிறபடினாலே அவன் சொல்லுகிறான், நான் அந்த பரஸ்திரியின் வீட்டிற்கு போகிறதில்லை, அவளுடைய வீட்டின் வழியாக போகிறேன். So this compromising situation, half desire, half fear, half yielding, half resisting, makes us take a half route. நமக்குள்ள இருக்கிறதான ஒரு பகுதியான பயம், மறுபகுதியான துணிகரம், ஒரு பகுதியான பாவத்தின் வாஞ்சை, மறுபகுதியான வெறுப்பு, இவைகள் என்ன செய்கிறது என்றால் நம்மை பாதியிலே அறையிலே தான் கொண்டு போகிறது. I won't go inside a house, I won't avoid her totally, I'll go on that road. நான் அவளுடைய வீட்டிற்குள்ளே போகிறதில்லை, அவளை நான் முற்றிலுமாக வெறுக்கிறதும் இல்லை, மாறாக அவளுடைய வீட்டின் வழியாக போகிறேன். But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? He went by her house. அவளுடைய வீட்டின் வழியாக அவன் போய், she was standing outside, she was not in the house. அவளுடைய வீட்டிற்குள்ளாக அவன் போகவில்லை, அவள் வாசலில், அந்த வீட்டின் வாசலிலே நின்றான். She was standing on the street corner waiting for him. அவளோ அவனுடைய அந்த தெருவின் முனையிலே அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள், பதிவிருந்தாள். So when we go like that, it becomes dangerous. அப்படி நாம் போகும் பொழுது அது நமக்கு மிகவும் ஆபத்தாய் முடிகிறது. When we take a compromising route without totally avoiding that, some danger, some hook, some trap is ready there to pull us a little closer. நாம் இப்படி போகும் பொழுது ஒரு விதத்தில் எப்படியாலும் சமரசம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவளுடைய வீட்டிற்கல்ல அதன் வழியாக அப்படி நாம் போகும் பொழுது அங்கே ஏதோ ஒரு காரியம் நம்மை அப்படியே பிடித்து இழுத்து விடுகிறது. Now what does she do? இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? It's evening, it's twilight. Twilight means little darker than this. சாயங்கால நேரம் என்று சொல்லும் பொழுது இதை காட்டிலும் அந்தி சாயும் நேரமாய் இருந்தது, வெளிச்சம் குறைவாக இருந்தது. So in that darkness she was waiting in the street corner near her house just for him. அந்த அப்படிப்பட்டதான வெளிச்சத்தின் சாயங்கால நேரத்திலே அந்த தெருவின் முனையிலே அவனுக்காக அவள் காத்திருந்தாள். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? She was straightforward. அவள் மிகவும் நேராய் செய்கிறவளாய் இருந்தாள். She didn't talk to him. அவனோடு கூட அவள் பேசவில்லை. She just went straight and kissed him.
அவள் அவனை பிடித்து முத்தம் செய்தாள். Now once that is done, அப்படி செய்த மாத்திரத்தில் now he's lost his strength. இப்பொழுது அவனுடைய பலத்தை அவன் இழந்து போனான். Now that half resisting part has reduced, the yielding part has increased. இப்பொழுது அவனுக்குள்ளே அதை எதிர்க்கிறதான அந்த பாதி சுவாபம் குறைந்து அவளுக்கு ஒப்பு கொடுக்கிறதான அந்த வாஞ்சிக்கிற அந்த பாதி இப்பொழுது பெருகிற்று. That's what the kiss did. அதுதான் அந்த முத்தம் செய்த காரியம். Now she starts talking. இப்பொழுது அவள் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறாள். She invites him. அவனை அவள் அழைக்கிறாள். And the Bible says with her fair speech she forces him to yield. வேதம் சொல்லுகிறது அவளுடைய நல்ல வார்த்தைகளினாலே அவனை அப்படியே மயங்கடித்தாள். She forces him. That means he can't say no now. இப்பொழுது அவனால் முடியாது, வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு கட்டத்திலே அவன் காணப்படுகிறான். See what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். As a bird hasteth to the snare, as an ox is going to the slaughterhouse, he is going to a house he does not realize it is to eat up his soul. ஒரு கண்ணியில் அவன் விடுகிறது போல, ஒரு குதிரையானது அந்த மாட்டிக்கொள்வது போல அவள் அப்படி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கெடுக்கப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் வீழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். And she says the good man of the house has gone far away. இப்பொழுது அவள் சொல்கிறாள், அவன் என்னுடைய மணவாளன் வீட்டுக்காரன், அவன் வீட்டுக்காரன் தூரே போயிருக்கிறான். He's not there. அவன் எங்கே இல்லை. I'm alone. நான் தனியாக இருக்கிறேன். So all this starts working in his mind. இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. Finally he yields. கடைசியாக அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். He has lost his soul. அவனுடைய ஆத்துமாவை இழந்து போனான். So this is what is happening in many young people's lives. இந்த காரியம் தான் அநேக வாலிபருக்குள்ளே இந்நாட்களில் நடந்து வருகிறது. You may think, why is the Bible writing such vulgar things? நீங்கள் நினைக்கலாம், வேதத்தில் இவ்வளவு ஆபாசமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதே என்று நினைக்கலாம். Somebody said, the Bible has pornography in it. சிலர் சொன்னார்கள், ஆபாச காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். But this is pornography is only for human beings. When God writes something to us, he is straightforward, he is concerned for our soul. இப்படி நாம் ஆபாசம் என்று சொல்கிறதெல்லாம் மனித நோக்கமுடையதா இருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை வேதத்தில் இப்படி எழுதுவாரே ஆனால் அவனுடைய ஆத்துமாவை குறித்ததான அந்த காரியத்தினாலே அவர் நேரடியாக எழுதுகிறார். See how step by step he gets deceived. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவன் வஞ்சிக்கப்பட்டு போகிறான் என்பதை பாருங்கள். So many young people are getting deceived like this. இப்படி அநேக வாலிபர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The good man of the house is not there, he has gone far away, we are alone. புருஷன் வீட்டிலே இல்லை, அவன் பிரயாணம் போனான், நான் தனியே இருக்கிறேன். Privacy has become an advantage. இப்பொழுது தனிமை ஒரு உதவியாக மாறிவிடுகிறது. It's become an advantage, ஒரு சாதகமாக மாறிவிடுகிறது. You have an SM, you have your own phone with you. உங்களுக்கு சொந்த ஒரு தொலைபேசி உண்டு. Then you can use it privately. நீங்கள் அதை தனிமையாக உபயோகிக்க முடியும். When a secret phone comes, you can always walk away from the crowd and be engaged in conversation. ஒரு ரகசிய போன் வரும்பொழுது நீங்கள் தனிமையாக போய் அவரோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கலாம். You can send an SMS and erase it. You can receive an SMS and read it and erase it. நீங்கள் ஒரு செய்தி அவருக்கு அப்படியாக அதன் மூலமாக அடித்து அனுப்பலாம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், உடனடியாக அந்த செய்தியை நீங்கள் அழித்தும் விடலாம். About 1 year ago, ஒரு வருடத்திற்கு முன்பு in a particular youth meeting, ஒரு குறிப்பிட்ட வாலிப முகாமில் about 400 young people were there. 400 வாலிபர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். So I asked a question. அங்கே நான் ஒரு கேள்வி கேட்டேன். All those who have never spoken one bad word or never received or sent a wrong SMS, put up your hands. In the past 1 month, if you have not done it, put up your hands. அவரிடத்தில் நான் இவ்வாறு கேட்டேன், கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாய் உங்களுடைய போனின் மூலமாக ஒரு கெட்ட வார்த்தையும் அனுப்பாதவர்கள் அல்லது ஒரு கெட்ட வார்த்தையும் அதிலே பெறாதவர்கள் இருந்தால் தயவு செய்து கரத்தை உயர்த்துங்கள் என்று சொன்னேன். Not one hand went up. ஒரு கரமும் உயர்த்தப்படவில்லை. Most of them were dressed in white. அங்கிருந்த எல்லாருமே வெண்வஸ்திரம் தரித்திருந்தார்கள்.
So this is the harm that strange woman is doing in assaulting the hearts of young people. இதுதான் அந்த பரஸ்திரீ அந்த கெட்ட காரியத்தை வாலிபருக்குள்ளாய் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். That's the starting point. அது தொடக்க காரியம். Finally, step by step, little by little, irresistibly, the conversation changes, the subject changes from spiritual to casual to carnal to sexual, and it goes step by step. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் அவ்வாறாக என்ன நடக்கிறது என்றால் சம்பாஷணை பெருகி 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 முதலில் ஆவிக்குரிய சம்பாஷணை சாதாரண சம்பாஷணையாக மாறி அது மாம்சீக சம்பாஷணையாக மாறி பின்பு காமமாக மாறி அதற்குள்ளே அது அடிமைப்படுத்துகிறது. Finally, where shall we meet? கடைசியிலே நாம் எங்கே சந்திக்கலாம்? See how dangerous the devil is at work. பாருங்கள், பிசாசு தன்னுடைய வேலையில் எவ்வளவு ஆபத்தோடு கூட கிரியை செய்கிறான். Behind this is an evil spirit, black, stinking, with horns and a tail, ugly to look at, urging both parties, come on, come on, come on. இவைகளுக்கு பின்பாக இந்த இரண்டு நபர்களையுமே ஒரு கருப்பான வாள்களினாலே கொம்புகளினாலே நிறைந்த அந்த பிசாசு அவர்களை தூண்டி 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 வாம் சேர்ந்து சந்திப்போம் 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 என்று உந்திக் கொண்டே இருக்கிறது. Yesterday while God was speaking to me through this verse to share with you, God was saying there is at least one person in this place for whom this word is very apt. Someone void of understanding, going by the house of that whore, who's about to be deceived and eaten up in the soul. நேற்றுக்கு ஆவியானவர் இந்த காரியத்தை என்னோடு கூட வெளிப்படுத்தி இன்றைக்கு போய் இந்த வாலிபரோடு கூட நீ பகிர்ந்து கொள். இங்கே கொஞ்சத்திலும் அட்லி மினிமமாக சொல்ல போனால் ஒருவராகிலும் இருப்பார்கள், அவர்கள் பரஸ்திரியின் அந்த சாலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறான், அவளோடு கூட அவன் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நீ எச்சரித்து இதை சொல்லுவாயாக என்று சொன்னார். God loves you, so he is speaking to you. தேவன் உங்களை நேசிக்கிறார், ஆகினாலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Don't go by her house. அவளுடைய வீட்டின் பக்கமாய் நீங்கள் போக வேண்டாம். Don't get engaged in conversation with her. அவளோடு கூட நீங்கள் சம்பாஷணையில் ஈடுபட வேண்டாம். We go with a kind of boldness. I can manage. I have self-control. ஒரு முரட்டு தைரியத்தோடு கூட நாம் போகிறோம். நான் அதை சமாளித்துக் கொள்கிறேன், அவளோடு கூட நான் பேசி முயற்சித்து வெளியே வந்து விடுகிறேன் என்று சொல்கிறோம். I have self-control. எனக்கு ஒரு தன்னடக்கம் உண்டு. And you go there, you fall, you are trapped, you beat your head and wonder why you went there. நீங்கள் அங்கே போகிறீர்கள், விழுகிறீர்கள், பின்பாக தலையில் எடுத்துக் கொள்கிறீர்கள், ஏன் அங்கே நான் போனேன் என்று சொல்லி இப்பொழுது கதறுகிறீர்கள். 1 minute shall we close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை ஒரு நிமிடம் மூடுவோமா? Remember, she is irresistibly seductive. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவள் வஞ்சிக்கிறதிலே அவ்வளவு இச்சகம் பேசுகிறவளா இருந்தாள். எதிர்க்க முடியாதவளா இருந்தாள். So only Jesus can save you. இயேசு மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். Only Jesus can save you. இயேசு மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். If there's anyone here who's almost into a trap, யாராவது இங்க இருக்கிற ஒருவர் விழுகிறதான அந்த சூழ்நிலைக்கு வந்திருப்பீர்கள் என்றால், Jesus loves you, so he's talking to you. இயேசு உன்னை நேசிக்கிறபடினாலே உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். In the name of Jesus we ask you to come out. இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியே வரும்படி நாங்கள் உங்களை அழைக்கிறோம். In the name of Jesus we bind that spirit of fornication. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த விபச்சாரத்தின் ஆவியை நாங்கள் கட்டுகிறோம். In the name of Jesus we command deliverance from that strange love. அந்த அந்நிய அன்பிலிருந்து உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையாக்குகிறோம். By the power of the love of Jesus we command you to come out of the power of that strange love. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வல்லமையினாலே அந்த அந்நிய அன்பிலிருந்து வெளியே வரும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். By the power of the holiness of Jesus we command that spirit of fornication be destroyed. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அந்த வேசித்தனத்தின் வல்லமையிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருகிறேன். She has swallowed millions. அவள் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை விழுங்கி இருக்கிறாள். Now she stands before you. அந்த ஸ்திரீ உனக்கு முன்பாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாள். Those millions, they did not have a savior. You have a savior. அந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு இரட்சகர் இல்லாமல் போயிற்று, ஆனால் உனக்கோ இரட்சகர் உண்டாயிருக்கிறார். We have a savior. Shall we praise God for that savior? நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறபடினாலே அந்த இரட்சகரை ஸ்தோத்திரிப்போமாக. Shall we
உட்காருங்கள். We will go into the anointing a little later. அபிஷேகத்திற்கு நாம் கொஞ்ச நேரம் கழித்து பின்பாக The செல்வோம். same chapter says, to deliver you from the strange woman, you need 2 more women. இந்த அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த பரஸ்திரியத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இன்னும் 2 ஸ்திரீகள் உங்களுக்கு அவசியமாயிருக்கிறார்கள். To deliver you from that woman, you need 2 other women. அந்த ஸ்திரீயிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக 2 ஸ்திரீகள் உங்களுக்கு அவசியம். That verse says, let wisdom, call wisdom your sister. அந்த வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை பார்த்து என் சகோதரியே என்று அழைப்பாயாக. Call understanding your kinswoman. Verse 5. ஞானத்தை நோக்கி என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ இனத்தாள் என்றும் சொல்லுவாயாக. So these are two women, 2 sisters who are our sisters who will deliver us from the strange woman. இந்த 2 சகோதரிகள் தான் நம்முடைய சகோதரிகள். இந்த சகோதரிகள் தான் அந்த பரஸ்திரியிலிருந்து நம்மை விடுவிப்பார்கள். What will they teach us? அவர்களுக்கு நமக்கு என்ன போதிக்கிறார்கள்? Don't stand there. அங்கே நிற்க வேண்டாம். Don't go there. அங்கே நீ போக வேண்டாம். Avoid her. அவளை நீ எப்படியாவது தவிர்த்து விடு. Don't get engaged in conversation with her. அவளோடு கூட நீ சம்பாஷணையில் ஈடுபடாமல் இருப்பாயாக. Don't say you are strong, you can manage, you have self control. தன்னடக்கம் உண்டு, எனக்கு பலன் உண்டு என்று எல்லாம் நீ சொல்ல வேண்டாம். Keep away. அவளை விட்டு தூரமாக இருப்பாயாக. That wisdom will reside in our mind and keep us from that strange woman. அந்த ஞானமானது நம்முடைய மனதிற்குள்ளாய் திரும்பமாக ஒலித்து பரஸ்திரியிலிருந்து நம்மை தவிர்க்கும். Now at the second level, இரண்டாவது படி, anything that we love at the expense of loving God is strange love. எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய அன்பை செலுத்துவதற்கான அந்த அன்புக்கு ஈடாகவோ அந்த அன்பினாலே நாம் வேற ஒரு காரியத்தை செய்வோமானால் அதுவும் அந்நிய அன்பா இருக்கிறது. This is a high level of teaching. இது மேலான ஒரு போதனையா இருக்கிறது. Even if it's your brother or sister or father or mother or child, whoever it is, even servants of God, fellow believers, if you love someone more than God, it's a strange love. உன்னுடைய அம்மாவையோ அப்பாவையோ சகோதரியோ பிள்ளையோ ஏன் தேவனுடைய ஊழியக்காரரை கூட நீ தேவனை காட்டிலும் அதிகமாக அன்பு கூறுவாயே என்றால் அது அந்நிய அன்பா இருக்கிறது. In Hinduism they say Mada Pida Guru Devam. Your mother, then your father, then your teacher, then God. ஆனால் இந்து மதத்தில் இப்படி ஒரு போதனை உண்டு. மாதா பிதா குரு தெய்வம், முதலாவது உன்னுடைய தாய், இரண்டாவது உன்னுடைய தகப்பன், மூன்றாவது உன்னுடைய ஆசிரியர், நான்காவது தான் தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். So God takes place 4. ஆனால் அங்கே 4வது இடத்தில் தான் தேவனை வைக்கிறார்கள். What did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? He that loveth father or mother more than me is not worthy of me. என்னை காட்டிலும் தன் தாயையோ தன்னுடைய தகப்பனையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. Don't read it, it's in Matthew 10:37. இப்பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டாம், அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருக்கிறது. So even if we love our parents more than God, we are not worthy of God. நம்முடைய பெற்றோரை கூட தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிப்போமே என்றால் நாம் தேவனுக்கு பாத்திரவான்கள் அல்ல. So that's a strange love. அது அந்நிய அன்பா இருக்கிறது. How do we know? Sometimes we are not in a position to say that whether we love God more or our parents or dear ones or friends more. How do we check? சில நேரங்களில் நாம் எப்படி அதை சோதித்து அறிய முடியும்? சில நேரங்களில் நாம் தேவனை நேசிக்கிறோம், சில நேரங்களில் மற்றவர்களை நேசிக்கிறோம், அம்மாவை நேசிக்கிறோம், அப்பாவை நேசிக்கிறோம். எது சரி என்று நமக்கே தெரியாமல் இருக்கிறது. How do we check? அதை நாம் எப்படி சோதித்து அறிய முடியும்? When God tells us something, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது, or when the law of God tells us something, தேவனுடைய நியாய பிரமாணம் சில காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது, and our friends or our parents or our children or those who are born with us tell us something else which makes us contravene or transgress God's written laws. தேவன் எழுதியதான அந்த நியாய பிரமாணத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக நம்முடைய பெற்றோரோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய சகோதரனோ சகோதரியோ யாராவது சொல்வார்களே என்றால், and to keep their friendship, to keep their attachment, we contravene the law, then it's a strange love. அவர்களுடைய ஐக்கியத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்ளும்படியாக நாம் தேவனுடைய சட்டத்திற்கு மாறாக கிரியை செய்தால் அது அந்நிய அன்பா இருக்கிறது. Sometimes we love ourselves more than God. சில நேரங்களில் நம்மை நாமே
தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறோம். That is also a strange love. அதுவும் அந்நிய அன்பா இருக்கிறது. That's a second level. அது இரண்டாவது படி. You go to a third level. மூன்றாவது படி. There are some other situations which we can call strange love. சில விதமான சூழ்நிலைகளை நாம் அந்நிய அன்பு என்று அழைக்கலாம். I'll just tell you in 2-3 lines each, that's all. ஒவ்வொரு காரியத்தையும் நான் 2-3 வரிகளில் சொல்லி முடிக்கிறேன். When there was a situation when Israel had no king. ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேலருக்கு ராஜா இல்லாமல் இருந்தது. God was their king. தேவனே அவர்களுக்கு ராஜாவாய் இருந்தார். He used people like Samuel, judges, to speak to them. அவர்களோடு பேசும்படியாக சாமுவேலையும் சில நேரங்களில் நியாயாதிபதிகளையும் தேவன் பிரயோஜனப்படுத்தினார். Suddenly all the people got together. இப்பொழுது திடீரென்று எல்லா ஜனங்களும் ஒன்றாய் சேர்ந்து They got into a group. அவர்கள் எல்லாரும் ஒரு குழுவாய் சேர்ந்து They went to Samuel. அவர்கள் எல்லாரும் சாமுவேல் இடத்திற்கு போய், give us a king like all the other nations. மற்ற ஜாதிகளுக்கு தலைவர் ராஜா இருப்பது போல அவனும் ராஜாவாக இருந்தான். No. Give us a king like all the other nations. மற்ற தேசங்களுக்கெல்லாம் ஜாதிகளுக்கு ராஜா இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். Now in that statement, அந்த வார்த்தையிலே or in that context, அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது I can specify 4 kinds of loves or 4 kinds of characteristics which we can call strange love. அங்கே 4 விதமான சுபாவங்கள் அல்லது 4 விதமான அந்நிய அன்புகளை குறித்து நாம் காணலாம். One is imitation. ஒன்று பிரதிபலிக்கிறது. Imitation. You do someone does something, you do the same thing. யாராவது ஒருவர் செய்வதை அப்படியே நாம் திருப்பி செய்து காட்டுவது. You like the way the person talks, or you like the way the person dresses, or you like his hairstyle, so you imitate. ஒரு மனுஷன் அவரை நீங்க பார்க்கும்போது அவர் பேசுவது பிடித்திருக்கும், அவரை போலவே அவருடைய உடை பிடித்திருக்கும், ஆகினாலே அவரை போல பேசுவது, அவரை போல நடப்பது, அவரை போல உடுப்பது. What do they say? அது என்ன சொல்கிறது? Give us a king like the other nations. மற்ற ஜாதிகளுக்கு ராஜாக்கள் உண்டாயிருப்பது போல எங்களுக்கும் ராஜாவை ஏற்படுத்தும். So they are not wanting to submit to God, they want to imitate those other nations. அவர்கள் தங்களை தேவனுக்கு தங்களை சமர்ப்பிப்பதற்கு மாறாக மற்றவர்களை பார்த்து அப்படியே இவர்களும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். There is a going against God. அவர்கள் அங்கே தேவனுக்கு விரோதமாக போய் கொண்டிருந்தார்கள். So in imitation there's a strange love. அந்த பிரதிபலிப்பு மற்றதை பார்த்து செய்வதிலும் ஒரு அந்நிய அன்பு இருக்கிறது. They say fashions begin in France. வார்த்தை உலகத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், நாகரிகமானது பிரான்ஸ் நாட்டிலே தான் தோன்றிவிட்டதாம். In 24 hours from France it goes to UK. 24 மணி நேரத்திற்குள்ளாய் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அது இங்கிலாந்து தேசத்திற்கு போய்விடுகிறது. Slowly it goes on to different parts of the world. அப்படியே இது உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் போய்விடுகிறது. What is the root? அதனுடைய அடிப்படை வேர் என்ன? Imitation. அவர்கள் அதை பார்த்து காப்பி எடுத்து அப்படியே செய்ய விரும்புவது. That is a strange love. அது ஒரு அந்நிய அன்பாய் இருக்கிறது. If you are imitating someone, if you like the way someone does something, or their behavior, or their words, or their dress, or their lifestyle, and you want to do like that, there's a strange love in you. நீங்கள் ஒருவரை நேசித்து அவரை போலவே பேசினாலோ, இல்லது அவரை போலவே உடுவித்தாலோ, அவரை போலவே பழகினாலோ, அவரை போலவே ஏதாவது காரியத்தை நீங்கள் செய்தாலோ, அது அந்நிய அன்பாயிருக்கிறது. Second, இரண்டாவதாக stubbornness, பிடிவாதம். That means I will illustrate it from there. When they asked for a king, Samuel took that suggestion to God, they are asking for a king. அவர்கள் எல்லாரும் சாமுவேலிடத்தில் போய் எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொன்னபடியினாலே இப்பொழுது சாமுவேல் தேவனிடத்திலே போய் பரிந்து பேசி, ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். God told them, தேவன் சாமுவேலை பார்த்து சொன்னார், go and tell them, tell them solemnly, soberly, this is not for you, this is not, God does not like it. God is your king, don't ask for a king now. இப்பொழுது தேவன் சாமுவேலிடத்தில் சொல்லி அனுப்பியது என்னவென்றால், சாந்தமாக போய் நீ அவர்களோடு பேசு, அமைதியாக பேசு, அவர்களைப் போல நீங்கள் அல்ல, உங்களுக்கு தேவனே ராஜாவாக இருக்க விரும்புகிறபடினாலே நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். So Samuel went and told them, this is not right for you, this is not the time for you, God does not like it, he is your king, don't ask for another king. இப்பொழுது சாமுவேல் ஜனங்களிடத்தில் போய், தேவன் நீங்கள் கேட்ட காரியத்தை விரும்புகிறதில்லை,
தேவனே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறபடினாலே நீங்கள் வேறு ஒன்று கேட்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். Then they were stubborn. No, we want a king. அவர்கள் பிடிவாதம் உள்ளவர்களாய் இல்லை எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். In that stubbornness there's a strange love. அந்த பிடிவாதத்திலே ஒரு அந்நிய அன்பு காணப்பட்டது. Because you are stubborn for something, because you love that something and you want the accomplishment of that something you love. நீங்கள் ஒரு காரியத்தை அதிகமாக நேசித்து அந்த காரியத்தை எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும் என்கிறதான அந்த அன்பு அந்நிய அன்பு இருக்கிறபடினாலே தான் பிடிவாதம் வருகிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, the children of Israel lusted after meat. இஸ்ரவேலரின் பிள்ளைகள் இறைச்சிக்காக அலைந்து திரிந்தார்கள். God first told them no. முதலாவது தேவன் இல்லை என்று சொன்னார். But they stubbornly kept asking. அவர்கள் பிடிவாதமாக தொடர்ந்து கேட்டார்கள். God gave it to them. தேவன் அவர்களுக்கு தந்தார். But sent leanness to their soul. அவருடைய ஆத்துமாவிற்கு ஒரு இளைப்பை கட்டளையிட்டார். So what happened in the soul? They became thin. அவருடைய ஆத்துமாவில் அவர்கள் இளைத்து போனார்கள். Stubbornness is a strange love. பிடிவாதம் ஒரு அந்நிய அன்பாய் இருக்கிறது. Thirdly, மூன்றாவதாக dissatisfaction. அதிருப்தி. That is a strange love. அதுவும் அந்நிய அன்புதான். God had given them Samuel. தேவன் சாமுவேலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். And above Samuel, God himself was there and said, I am your king. சாமுவேலுக்கு மேலாக தேவனே அவர்களோடு கூட இருந்து நான் உங்களுடைய ராஜா என்று சொல்லி இருந்தார். They could not accept that. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. We want to physically see someone with a throne, with a crown, with a gown. நாங்கள் சரீர பிரகாரமாகவே ஒரு மனிதனை ஒரு கிரீடத்தோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து அந்த ராஜா வஸ்திரத்திலே நாங்கள் ஒருவரை பார்க்க வேண்டும். In the same way, அதே வண்ணமாக there might be some dissatisfactions in our life. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட ஏதோ ஒரு விதமான அதிருப்திகள் காணப்படலாம். We expect something, we look for something, God gives us something less. நாம் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், எப்படியாகிலும் பெற்றுவிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனால் தேவன் நாம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே நமக்கு தருகிறார். There is a strange love. அங்கே ஒரு அந்நிய அன்பு காணப்படுகிறது. One pastor once said, ஒரு பாஸ்டர் ஒரு நாள் சொன்னார், you can earn 20,000 rupees a month and be dissatisfied. You can also earn 2,000 rupees a month and be satisfied. Satisfaction is God given. நீங்கள் 20,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு சம்பாதித்து அதனாலே அதிருப்தியாகவும் இருக்கலாம். மாறாக 2,000 ரூபாய் சம்பாதித்து திருப்தியாகவும் இருக்கலாம். ஏனென்றால் தேவனே திருப்தியை தருகிறவர். So no matter what God provides for us, we can continue to be dissatisfied. தேவன் நமக்கு என்ன தருகிறாரோ தரவில்லையோ அதல்ல, நாம் தொடர்ந்து அதிருப்தியாகவே காணப்பட முடியும். Supposing you work for 1 month. உதாரணமாக நீங்கள் ஒரு மாதம் வேலை செய்கிறீர்கள் என்றால், and your boss is supposed to give you salary, at the end of it gives you 200 rupees. உங்களுடைய அதிகாரி உங்களுக்கு சம்பளமாக 200 ரூபாய் மாத்திரமே தருவாரே என்றால், you look at the 200 rupees and look at sir, what's this? நீங்கள் அந்த 200 ரூபாயை பார்த்து அவரிடத்தில் கேட்பீர்கள், ஐயா இது என்ன விதத்தில் இப்படி தந்தீர்கள்? Human beings cannot be trusted. மனிதர்களை ஒரு நாளும் நாம் சார்ந்திருக்க முடியாது. But God cannot be trusted. God can be trusted. ஆனால் தேவனே நம்பிக்கைக்குரியவராய் சார்ந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். Supposing he makes us work for 1 month and then he gives us 200 rupees, never doubt him. There's a reason behind it. There's a blessing behind it. ஒரு உதாரணமாக நீங்கள் அவருக்கு வேலை செய்து அந்த வேலையின் முடிவிலே ஒரு மாதத்தின் முடிவிலே அவர் 200 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தால் அதை நீங்கள் சந்தேகிக்கவே வேண்டாம். அது அவர் உங்களுக்கு சரியாக கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்பாக ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. So dissatisfaction should be avoided. ஆகினாலே அதிருப்தி நம்மை தவிர்க்கப்பட வேண்டும். Whatever God gives, be satisfied. தேவன் நமக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதோடு கூட நாம் திருப்தியாக இருப்போம். Because he gives it with a reason. If he does not give more than that, he's not giving more than that for a reason. அவர் நமக்கு கொடுத்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலே கொடுக்கிறார். அதற்கு மேலாக அவர் நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக நமக்கு கொடுக்காமல் இருக்கிறார். If we want more than what God gives, that's a strange love. தேவன் நமக்கு கொடுப்பதை காட்டிலும் அதிகமாக நாம் விரும்புவோமே என்றால் அது நமக்கு அந்நிய அன்பாக இருக்கும். Fourthly and lastly, நான்காவது கடைசியாக haste. துரிதம். You know,
God was in fact going to give them a king. தேவன் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்கத்தான் போகிறார். 40 years later, David was going to be king. 40 ஆண்டுகள் கழித்து தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்த போகிறார். So God was having a plan. தேவனுக்கு அவர்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டாயிருந்தது. But they were in a hurry. Give it now. ஆனால் அவர்களோ அதிவேகத்தில் காணப்பட்டபடியினாலே துரிதமாய் தேவனிடத்தில் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். So in haste there is a strange love. துரிதத்திலும் வேகத்திலும் ஒரு அந்நிய அன்பு காணப்படுகிறது. Are we too much in a hurry to get something? நாம் சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி அதி துரிதமாக வேகமாக செயல்படுகிறோமா? We have so many desires. நமக்கு அநேக ஆசைகள் வாஞ்சைகள் உண்டு. I want this, I want that. God has a time. He may give it in due time. But we are in a hurry. I want it now. எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்றாலுமோ தேவன் நமக்கு எல்லா காரியங்களும் கொடுப்பதற்கு ஒரு சரியான நேரமும் காலமும் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே நாம் வேண்டும் என்று விரும்புகிறோம். That can be dangerous. It's a strange love. It can destroy us. அது மிகவும் ஆபத்தான ஒன்று. அது அந்நிய அன்பு. அது நம்மையே அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. So stubbornness, imitation, dissatisfaction and haste. ஆகினாலே பிடிவாதம், மற்றதை பார்த்து அப்படியே பிரதிபலிப்பது, துரிதமாய் செயல்படுவது, அதிருப்தி. Even in these minor points, let's realize hidden there are strange loves. We must stand before God. இது நமக்கு ஒரு சாதாரண காரியங்களாய் தோணலாம். இவைகளின் மத்தியிலும் கூட ஒரு அந்நிய அன்பு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, தேவன் இந்த நாட்கள்ல ஒரு பரிசுத்தமான ஒரு சின்ன குரூப்பை எழுப்பி அவங்கள அபிஷேகம் பண்ணி இத்தனை ஆண்டு காலங்களாக தேசத்தையும் சபையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து போட்டதான இந்த ஆவிகளை நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். I don't know how you feel, but God is looking for a group of people. He's going to choose them and anoint them to judge those evil spirits that have been troubling the church, the nation and the chosen people of God. எத்தனையோ பேரை கெடுத்து போட்ட இச்சையின் ஆவிகளை தகர்க்கிறதுக்குரிய நேரம் வந்திருக்கிறது. The time has come to destroy that spirit of lust that has been defiling many. ஒரு 10-15 years இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம இந்தியால இன்னும் உலகத்தின் பகுதிகளில் தலைவிரிச்சாடு. This problem of sexual defilement is holding sway over many young people for the past 10 to 15 years in India and in various parts of the world. தலையே பிச்சுக்கலாங்கிற அளவுக்கு பிள்ளைங்களுடைய லைஃப் நரகமா இருக்கு. Young people's lives have turned into hell. They themselves want to pluck their own hair in frustration. வெளியே நல்லா உடுத்திருக்காங்களே ஒழிய outside they are all dressed well. உள்ள பழைய பாம்பு ஆடிட்டே இருக்கு. And inside the serpent is swaying. அநேகரை கொத்திட்டான். And the serpent has already stung many. இங்க வாசித்தது போல அந்த பேதையான மனுஷன் போய் பரஸ்திரியின் வீட்டுக்கு போனா பைபிள் சொல்லுது ஈரல் அவனுடைய ஈரலா அம்பு பிளந்து. We see of that young man who went to that strange woman's house. The Bible says an arrow pierced his liver. அவன் பாவம் செஞ்சான்னு சொல்லல. It doesn't say he sinned. அவனுடைய இருதயம் காலியாச்சு. His heart was emptied. இருதயம் தேவனுடைய இருப்பிடம். Heart is the seat of God's residence. அது காலியாச்சு. It got emptied. இனி அவனுக்கு காட்க்கு சம்பந்தமே இல்லை. Hereafter no connection between him and God. இப்படி அநேகரை அவன் வஞ்சித்துட்டான். Like this she was deceiving many. தேவன் சிலரை தேடுகிறார். But God is looking for some people. இந்த காலத்துல இப்படி தலைவிரிச்சு ஆவிகள் ஆடும்போது, in this time when evil spirits are going about and defiling people, பாதாளத்தின் வாசல்களை திறந்து இன்னும் இந்த ஆவிகளை உலகத்துக்கு எக்கச்சக்கமா அனுப்பும்போது, டெவில் அனுப்பும்போது, when the hell gates of hell are being swung wide open and swarms of evil spirits are entering into this earth, ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். but the Holy Spirit is raising up a banner against them. அந்த கொடியேற்றுகிறது நீயும் நானுமாகத்தான் இருக்கிறோம். And it is you and I who are going to raise that banner. the standard, அந்த கொடி நம்மதான். You and I, we are that flag. நமக்குள்ள அந்த
பரிசுத்தங்கிற ஊற்றுகளை கர்த்தர் இன்னைக்கு திறந்து விட போகிறார். God is going to open the fountains of holiness within us. இச்சையான கேவலமான ஆபாசமான ஒரு பெண்ணையோ ஆணையோ படத்தையோ பார்க்கும்போது நீ கை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்ட. அதை பார்த்து என்ன தொற்றுமோன்னு பயப்பட மாட்ட. நானும் ஒரு என்ஜாய் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படி பார்க்க மாட்டேன். காட் தம்முடைய பரிசுத்தத்தின் ஊற்றுகளை உண்மையில் திறந்து விடும்போது, பரிசுத்தத்தின் அக்னியை உண்மையில் போடும்போது, அவைகளை பார்க்கும்போது ஏறி கிழிக்கத்தான் செய்வேன். கண்டுகளவு நான் திரும்ப மாட்டேன். ராஜாவுடைய யுத்தம், புனித போர், ஹோலி வார் கர்த்தர் உன்னை கொண்டு ஆரம்பிக்க போகிறார். When you see an obscene picture or a sight or a movie, you see someone showing it to you, you won't compromise with it, you won't withdraw in fear, you won't go to enjoy it. Instead, a holy anger will rise up within you. God will open the fountains of holiness within you so that you will tear it down, because you are going to participate in the holy war of God. திராட்சை தோட்டத்தை கீரைக்குள்ளே ஆக்கினதான எசபேலை நியாயம் தீர்க்கும் காலம் இது. This is the time when Jezebel, who made a garden into a garden of herbs, is going to be judged. வேசித்தனத்தின் ஆவியினால் நிரம்பி ஜனங்களை கொலை செய்ததான பொல்லாத அந்த மனுஷியை நியாயம் தீர்க்க கர்த்தர் ஜனங்களை தேடி வந்திருக்கிறார். God is looking for people to judge that wicked woman who has been killing many with her whoredoms. யெகூவே எழும்பு, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். Jehu, rise, the Lord is anointing you. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். The Lord is anointing you. பரிசுத்தமான தேவனுடைய வல்லமை உன்மேல் வந்து தங்கும். The power of the holy God will come and fall upon you. நீ சும்மா இருந்தாலே போதும். உன்னுடைய ஆபீஸிற்குள் இருக்கிற இத்தனை ஆண்டுகள் கிரியை செய்த அந்த எசபேல் கொலை செய்யப்படும். கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருடைய ஆளுகை உன் மூலமாய் உன் இருக்கிற இடமெல்லாம் ஸ்தாபிக்கப்படும். You be still, and the Spirit of God within you will rise up and destroy the spirit of Jezebel that is ruling in your office, and the kingdom of God will be established there. இன்னைக்கு இந்த கூட்டம் வர்ற வரைக்கும் கூட நானும் ஒருவேளை அதில் விழுந்து விடுவேன். எனக்கும் கூட ஒரு ரகசியமா எட்டி பார்த்து விட்டால் நலமாக இருக்கும். இச்சை என்பது எனக்கு கூட ஒரு அனுபவத்தில் என் உடம்பில் அனுபவித்து விட்டால் நலமாக இருக்கும் என்று போராட்டத்துக்குள் வந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் இந்த கூட்டத்தில் தேவனுடைய மனுஷனே, வாலிபனே, தம்பி, தங்கச்சிமா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ தரித்து நில், உன் அறையை கட்டிக்கொள். இதோ உன் தலையில் என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் நான் உன்னை நிரப்பட்டும். என் பரிசுத்தத்தின் அக்கினியினால் நான் உன்னை நிரப்பட்டும். என் பரிசுத்தத்தின் ஊற்றுகளினால் நான் உன்னை நிரப்பி விடட்டும் என்று கர்த்தர் வந்திருக்கிறார். Even today, when you are coming to this meeting, you may have come tempted to peep a little here and there, to show your head, to go into that house, but the Lord has come here to give you an anointing, to fill you with His holiness. இதோ வானம் திறந்திருக்கிறது. வானத்தை கிழித்து அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவன் கர்த்தர் பரிசுத்தத்தின் அக்கினியை, பரிசுத்தத்தின் வல்லமை உன்மேல் ஊற்றுகிறார். வல்லமை இறங்குகிறது. கர்த்தரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள அக்கினியை. The heavens are opened and the Lord is sending out His fire of holiness. Receive the fire now. தேவனுடைய ஜனமே, வாலிபனே, இன்று துவங்கி அவருடைய மனதுக்குள் பதிந்திருந்த, மனதுக்குள் மறைந்திருந்த, மனதுக்குள் காலகாலமாய் தங்கியிருந்த பரிசுத்தத்தின் வெளிப்படுத்தலை கர்த்தர் ஞானத்தின் ஆவியை கர்த்தர் மேல் தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை தருகிறார். பரிசுத்தத்தின் ஆளுகையை தருகிறார். வல்லமை, வல்லமை, Today the Lord is going to give you that fire of holiness, that spirit, that power of holiness. Receive it. நீ சாதாரணமாக நினைக்காத. Don't be in an ordinary manner now. ஒன்று பெரியவர்கள் நடுவில் நின்று கொள்ளுங்கள். 2 or 3 elders, please stand in the aisle. இது 5 நிமிடமோ 10 நிமிடமோ அது 1 நிமிடமோ எனக்கு தெரியாது. I don't know if it's going to be 1 minute or 5 minutes or 10 minutes. கர்த்தர் உன்னை தொடுவார். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். The Lord will touch you. You will be another man. கர்த்தர் உன்னை தொடுவார். நீ கர்த்தருக்கு அந்த நெருப்பாய் மாறுவாய். The Lord will touch you. You will be on fire for God. கர்த்தருடைய அக்கினி உன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The fire of God is coming upon you. வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. The fire of God is coming upon you. தேவனுடைய மனுஷனே, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். Man of God, the Lord is filling you. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power of God is coming down. உன் சரீரத்தை விட்டுவிடு. Yield your body to உன் Him. சரீரத்தை விட்டுவிடு. Yield your body. வல்லமை இறங்கட்டும். Let the power come down. கவனியுங்கள். லிசன். எங்க வேணாலும் வல்லமை உன்னை உருட்டி புரட்டி எடுக்கட்டும். இது எழுச்சி அல்ல. உன்னை எலும்பு நரம்புக்குள்ள கூடலாம்
இந்த பரிசுத்தம் என்கிற ஊற்றுகள் கிளம்பும். இது கர்த்தருடைய யுத்தம். முழு தேசத்துக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் நியாயம் தீர்க்க தேவன் தம்முடைய மனிதனை தேடி வந்திருக்கிறார். நீ பரிசுத்தத்தின் ஆளுகைக்குள் வரப்போகிறார். பரிசுத்தத்தின் அக்கினிக்கு வரப்போகிறார். விட்டுக்கிடு, உன்னை பிரதிஷ்டை பண்ணு. கர்த்தருடைய நிறுவப்பட்டோம். கர்த்தருடைய அக்கினி ஆகப்பட்டோம். Receive the fire upon you. Surrender. You believe the fire will come upon you. வல்லமை இறங்கி விட்டது. The fire is coming down. வல்லமை இறங்கி விட்டது. The fire has come down. Clear like an ordinary person and go. இந்த 2-3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள வானத்தில் பலகணிகள் திறக்கப்பட்ட அத்தனை அக்கினியும் எனக்கு வேண்டும், நான் பெற்றுதான் போவேன் என்ற ஒரு பைத்தியமான உன்னை ஒப்பு கொடுக்கலாம். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. You can also surrender that all the fire, all the anointing of heaven. நம்மை கூட தொட போகிறார். You may have come here newly, but God is going to touch you also. அப்பா, அந்த புனிதத்தின் ஆவி எனக்கு தாரும் என்று வேண்டிக்கோ. கர்த்தர் அந்த பரிசுத்தத்தின் வல்லமையா உன்னை நிரப்புவார், உன்னை நிரப்புவார், உன்னை அக்கினியா நிரப்புவார். அக்கினி வந்து இறங்கும். இந்த ஹால்ல எங்க வேணாலும் வல்லமை கொண்டு போகட்டும். அதோடு 1-2 பாட்டு பாடி அப்படி முடிக்கலாம். கண்களை முடிக்கும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த அக்கினி, பரிசுத்த பரிமளப்பட்டு ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிறோம் யாரால் இருந்தால் உச்சம் தலை துவங்கி உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தத்தின் அக்கினி ஒவ்வொரு எலும்பு நரம்பு தசைகள் எல்லாத்தின் மேல அக்கினி ஜுவாலை எழும்பட்டும். தேசத்தில் இருக்கிற பொல்லாத வேசித்தனத்தின் வல்லமை, அசுத்த ஆவிகள், பயங்கரமான கட்டுகளை தகர்க்கக்கூடிய பரிசுத்த, 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 பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. இலாயா கத்துடா, இலாயா கத்துடா, இலாயா கத்துடா, இலாயா கத்துடா. Holy fire is the fire we need today. Fire, the holy fire, send it down, oh Lord, we pray. Fire, the holy fire, burn away our sin and wrong. Send it down, oh Lord, we need another Pentecost. Send it down, oh Lord, we need another Pentecost. People of God, கடைசி 1-2 நிமிடங்கள் கூட we'll take another 2 minutes. அக்கினி உன்னை புரட்டி புரட்டி எடுத்து நீ ஒரு நெருப்பாகவே மாறிவிட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். How good it would be if the fire could enter into you and make you into a ball of fire. ஓ அக்கினி மண்டாலி என்கிற பாடலை பாடி நாம் முடிக்கலாம். தேவ ஜனமே, இதுவரையும் இல்லாத அக்கினி காற்று, அக்கினி வல்லமை, அக்கினியின் வெளிப்படுத்தல், அக்கினி பிரமாணம், அக்கினியின் ஜீவன், அக்கினியின் ஆளுகை கர்த்தர் உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. Akni mandali nalo அக்கினி மலை, Alok raja அக்கினி மண்டாலி, Akni mandali அதோ அக்கினி மண்டாலி, Alok raja அக்கினி மண்டாலி, Akni mandali nalo அக்கினி மண்டாலி, Fire
உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த காலகட்டத்தில் கொடிதாய் கிரிய செய்கிற இந்த பொல்லாத ஆவியை, இசபேலின் வல்லமை நியாயம் தீர்க்கும்படி எங்கள் மத்தியில் எகுகளை எழுப்பி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து புறப்பட்டு போய் அவர்கள் அந்த பொல்லாத ஸ்திரீயை காலி பண்ணும் வரைக்கும், அந்த அசுத்த ஆவிகளுக்கு முடிவு கட்டும் வரைக்கும் உம்முடைய அக்கினி பற்றி எரிய போகிறபடியா ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரை சுற்றி அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இவர்கள் போகிற இடம் எதுவாக இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தின் தூதன் முன்பாகவே போய் இவர்களை குறித்த ஒரு பயமும் நடுக்கும் அந்த இடத்தை பிடிக்கட்டும். சாமி, அக்கினி இழுக்கட்டும், வல்லமை எரியட்டும், அக்கினியாய் வயலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆஸ்வதித்து நடத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்படி உட்காருங்க. பேசுவார். இந்த பொல்லாத ஆவிகளை பார்க்கும்போது உனக்கு நெருப்பு போல வைராக்கியம் எழுப்போம். When you see these evil spirits, zealous zeal will catch you like fire. நீ அதிக பிரயாசப்பட மாட்டாய். You don't have to struggle a lot. நீ வார்த்தைகளை பேசுவாய். You will speak the word. உன்னுடைய ஆபீஸை கட்டி இருக்கிற வல்லமை கீழே விழும். All the powers in your office will fall down. நீ வார்த்தைகளை உரைப்பாய். You will pronounce the word. மிகவும் மோசமான இருதயங்களில் பரிசுத்தத்தினுடைய ஊற்றுகள் உண்டாகும். Fountains of holiness will come into existence. நீ இஸ்ரவேலின் தேவனுடைய பரிசுத்தன் என்று நீ அழைக்கப்படுவாய். You shall be called the Holy One of Israel. கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய அத்தனை கர்த்தர் உனக்கு கொடுத்து இந்த காலத்தில் கிரியை செய்கிற ஆவிகளை நியாயம் தீர்ப்பது அவருக்கு பிரியமாயிற்று. It is his delight to judge those spirits through you by giving you his power, his life, his authority and everything he has. தேவஜனமே, People of God, வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை, if we live a life, அது நெருப்பாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும். let it be a fire. கோலையை போல வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டார். Let there be an end to all the old life. தேவஜனமே, People of God, இரத்த வெடி பிடித்த மேரி சொல்வது போல ஸ்காட்லாந்தின் பீரங்கி குண்டுகளை பார்க்கலும் ஜான் நாக்ஸின் முழங்கால்களுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னது போல இந்த இந்திய தேசம், இந்திய தேசத்தின் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இதோ கிறிஸ்தவர்களுடைய முழங்கால்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் என்கிற காலம் சீக்கிரமாய் வந்திருக்கிறார். just like Queen Elizabeth said, I tremble before the knees of John Knox more than the guns of Britain. In the same way, your knees are going to break down the fortresses of the enemy very soon. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that is in the world. பெரிய பர்வதமே எம்மாத்திரம். Who art thou, O great mountain? செருபாபேலுக்கு முன்பாக, இந்த வாலிபர்களுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. Before Zerubbabel, before these young people, you will become a plain. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும், Not by power, not by might, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் but by பேசுகிறார். my spirit, says the Lord. இன்றைக்கு நீ பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம், The anointing that you receive today, உனக்குள்ளே இருந்து being within you, ஜீவிய காலமெல்லாம் ஊறுகிறதான ஜீவ ஊற்றாய் உனக்கு இருக்கும். will become a fountain flowing from you all your life.